ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலக்கீரை பருப்பு குழம்பு. பாலக்கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, துவரம்பருப்பு 200 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, வெங்காயம் 10 நம்பர், காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி தேவையான அளவு, வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு 3ஐயும் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். 5 வெள்ளைப்பூடு அதை எடுத்துக்கோங்க. தக்காளி 2, சின்ன சைஸ் தக்காளி 2, பாலக்கீரை 500 கிராம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கடாயை வச்சுருக்கேன், அடுப்பை காய வச்சு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயம் போட போகிறோம். இப்போ பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2ஐயும் போட போகிறோம். நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வர வதக்கப்படும். இப்போ வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம் 3ஐயும் போட போகிறோம். நல்லா வதங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பாலக்கீரையை சேர்க்க போகிறோம். இந்த பாலக்கீரை சுகருக்கு நல்லது, ரத்த அழுத்தத்துக்கு நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். அதனால் எல்லோரும் சாப்பிடுங்க. தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. நான் கீரைக்கு தேவையான பருப்பு, அதில் சீரகம், மஞ்சள் தூள் போட்டு முன்னாடியே 6 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். அதை அப்படியே கீரையில் ஊற்றிடுவேன்.
இப்போ கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட போகிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம். இப்போ பருப்பு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.